வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். டெட்டு பேப்பர் 2க்கான சோசியல் சயின்ஸ் வினாவிடையை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்து பிடிஎஃப் வீடியோலாம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கான நம்மளுடைய கொஷின்லேருந்து நம்ம கொடுத்த பிடிஎஃப் வீடியோவிலேருந்து 100 கொஷினுக்கு மேலே கவராக இருக்குது. ஒரு சில பேர் மட்டும்தான் கமெண்டில் 95க்கு மேலே உங்களுடைய வீடியோவை பார்த்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கொஷின் பேப்பரு பிடிஎஃப் வீடியோவை பார்த்து எந்த பதிலும் எனக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? நீங்கள் எந்த பதில் சொல்கிறீங்க பொறுத்து தான் நான் அடுத்தது வீடியோ போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற வரைமுறைகளை நான் பின்பற்றணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கொஷினில் எந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த பகுதியிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 91. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 91. கீழ்காணும் குறியடிகளில் சமூக பொருளாதார மேம்பாடு அளவீடு இல்லாதது. ஓகேங்களா? அப்போ சமூக மேம்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கல்வி, ஓகேங்களா, வேலை பிரிவு, ஓகேங்களா, ஆயுட்காலம், இது 3 தான் நம்ம அளவிடுறோம். ஓகேங்களா? அதாவது சமூக பொருளாதார அளவீடில் நம்ம அதை குறியிடுறோம். ஆனால் இது மட்டும் வராது. ஆன்சர் சி மட்டும் வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 92வது கொஸ்டின். ஓகேங்களா? எந்த போரின் முடிவில் பிரான்ஸு அரசாங்கம் டீப்ளவுக்கு பரிசுக்கு, ஓகேங்களா, ஆற்காடு போர், எந்த போர்னு கேட்டாங்கன்னா ஆற்காடு போர். பாருங்கள் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? நம்மளை இங்கிலீஷில் சைல்டு, ஓகேங்களா, இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இது. இங்கிலீஷில் இந்த கொஷின் அப்படியே கேட்டிருக்கிறான். குழந்தைகளை பாதுகாப்பாக இலவச சிறப்பு கவனம் செலுத்துறதுக்காக 24 மணி நேரமும் உதவி மையம் 1098. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில். ஓகேங்களா? 8th புக்கில் 2மே இருக்குது. இதுவும் 8th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஆற்காடு போர், ஓகேங்களா, டீப்ளவுக்கு, ஓகேங்களா, பரிசு வழங்கியதும் 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. 8th சோசியல் சயின்ஸில் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், 93வது கொஷின். கொஷின் நம்பர் 93. கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்குவோம். கொஷின் நம்பர் 93. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் 1917 வெளியிட்டவர் யார் அப்படின்னா டாட் பெல். சென்னை நாட்குறிப்பு சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் 1917 வெளியிட்டவர் யாருன்னா டாட் பெல். அடுத்து பாருங்கள், 94வது கொஸ்டின். பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம், ஓகேங்களா, கருப்பு நகரம் சேர்ந்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. மதராஸ் பட்டணம். ஓகேங்களா? அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் கருப்பு நகரம் என்று அழைக்கக்கூடியது நம்ம மதராஸ், அதாவது சென்னை பட்டணம். இது பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் கேட்டிருக்கிறான். ஓகேங்களா? 12வது தமிழ் புக்கில் இருக்குது. 12வது தமிழ் புக்கில் பாருங்கள், வெள்ளை நகரம், ஓகேங்களா, கருப்பு நகரம் இவ்விரு பகுதிகளையும் இணைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மதராஸ் பட்டினம். ஆன்சர் சி. இது பார்த்தீங்கன்னா 12வது தமிழ் புக்கில் 73வது கொஷின். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் கொஷின் பேப்பரை. 12வது தமிழ் புக்கில், ஓகேங்களா, 173வது கொஷினில் இந்த கொஷின் இருக்குது. அடுத்து பாருங்க, 95வது கொஷின். பனியாறு, ஓகேங்களா, உலகின் மிகப்பெரிய பனியாறு, ஓகேங்களா, லாம்பார்ட். இது எந்த புக்கில் இருக்குன்னா, ஓகேங்களா, 6, 7 கவர் ஆகிருக்கு. 2 இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாம்பார்ட் அப்படிங்கிற பனியாறு தான் உலகிலேயே மிகப்பெரிய பனியாறு. அடுத்து பாருங்கள், டேஸ் 7 தீவுகளை கொண்டதாகும். டேஸ் என்பது 7 தீவுகளை கொண்டதாகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஓகேங்களா, இதுக்கு ஆன்சரு பம்பாய். 7 தீவுகளை கொண்டதாக பம்பாய் அறிவிக்கப்படுகிறது. பாருங்கள், அந்த பம்பாய்க்கு, ஓகேங்களா, நமக்கு 8th சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா, 200 வினாவிடை வீடியோவை போட்டிருந்தேன். கொஷின் நம்பர் 148வது கொஷின். கொஷின் நம்பர் 148வது கொஷின். பாருங்கள், பம்பாய் என்பது ஆன்சர்
இ 1க்கு இ. பம்பாய் என்பது 7 தீவு. இராணுவ குடியிருப்பு கான்பூர். கேதார்நாத் அப்படிங்கிறது சமயம். டார்ஜிலிங்கிறது மலைவாழ் இடம். மதுரை என்பது பண்டை நகரம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஷின் எதில் இருக்குன்னா 8th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன், வீடியோவும் போட்டிருப்பேன். இதனுடைய ஆன்சர் தான் 7 தீவுகள் கொண்டது மும்பை. கொஷின் நம்பர் 148. அடுத்து பாருங்கள், அதாவது சரணாலயம். ஓகேங்களா? இது 8th புக்லேயே இருக்குது, 9th புக்லேயே இருக்குது, கொஞ்சம் பாதி பாதியாக இருக்குது. பாருங்கள், இதில் சரியானது எதுன்னு கேட்குறான். 97வது கொஷினு சரியானது எதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? பந்தரவானா சரணாலயம் ஆந்திராவில் கிடையாது. ஓகேங்களா? இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இது எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பி காசிரங்கா உயிரியல் பூங்கா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஓகேங்களா? எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. காசிரங்கா உயிரியல் பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது. அப்போ ஆன்சர் பாருங்கள், சரியானதுன்னு கேட்குறான். கங்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். ஆன்சர் டி. ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். கேட்குறது சரியானது கேட்குறான். ஆன்சர் டி, கங்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 98. பிருத்திவி ராஜா ராஜோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார்? சாந்து பர்த்தி. ஆன்சர் டி. அதை பார்த்தீங்கன்னா 7வது சமூக அறிவியல்னு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 111. கொஷின் நம்பர் 111 பாருங்கள். கீத கோவிந்தம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஜெயதேவர். மதுரை விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கங்காதேவி. பிருத்திவிராஜ் ராஜோ சாந்தி பீதி. ஓகேங்களா? இந்த 4வது கொஷின் தான் உங்களுக்கு இப்போ கேட்டிருக்கிறாங்க. ராஜோ சாந்தி பீதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. ராஜதரங்கணி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா கல்கானர். அப்போ ஆன்சர் இதில் டி. இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. ராஜோ எழுதிய நூல் தான் ஜாந்து பர்த். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 111வது கொஷின் 7வது சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு 200 வீடியோ அண்டு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதனுடைய கொஷின் எங்கே இருக்குன்னா 3வது பார்த்துங்க. பிருத்திவி ராஜோ அப்படிங்கிறது சாந்த் பர்த். ஓகேங்களா? ஆன்சர் 3ல் பியில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பரவலான மரங்களை கொண்ட வெப்பமண்டல புல்வெளி என்று அழைக்கக்கூடியது சவானா புல்வெளி. வெப்பமண்டல புல்வெளி எது? சவானா புல்வெளி. இது 163வது கொஷின். எங்களா 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. 8th சோசியல் சயின்ஸில் புக் இருக்குது. இதில் நமக்கு பேப்பர் 2ல் 99வது கொஷின். வெப்பமண்டல வறண்ட புல்வெளி என அழைக்கப்படுவது சவானா புல்வெளி. ஆன்சர் ஏ. எத்தனாவது கொஷினில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 163வது கொஷின் 8வது சமூக அறிவியலில் இந்த கொஷின் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 100வது கொஷின். ஓகேங்களா? 100வது கொஷின் பாருங்கள். 3வது துருவம் என்று அழைக்கப்படும் நாடு திபெத்து. 3வது துருவம் என அழைக்கப்படும் நாடு திபெத்து. 3வது துருவம் என அழைக்கக்கூடிய நாடு திபெத்து. பாருங்கள், 6வது சோசியல் சயின்ஸில் 125வது கொஷின். 6வது சோசியல் சயின்ஸில் நமக்கு 125வது கொஷின். 6வது சோசியல் சயின்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா 125வது கொஷின். 6வது சோசியல் சயின்ஸில் நமக்கு 125வது கொஷின். 3வது துருவம் என அழைக்கப்படும் நாடு திபெத்து. ஓகேங்களா? 3வது துருவம் என அழைக்கக்கூடிய நாடு. ஆன்சர் 100க்கு ஏ ஆன்சர். பாருங்கள், உலக மக்கள் தொகையில் 3வது இடம் உள்ளது. ஓகேங்களா? 3வது இடம் இருக்கிறது ஐரோப்பா கண்டம். வேற்றுமையின் இருப்பிடம் ஆசிய கண்டம். தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் நகரமாக இருக்குன்னா 47%. பாருங்கள், 4வது கொஷின். 3ஆம் துருவம் என அழைக்கப்படுவது திபெத்து. 3ஆம் துருவம் என அழைக்கப்படுவது திபெத்து. ஓகேங்களா? அது 1ல் இருக்குது. மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் எத்தனை சதவீதம் இருக்குன்னா 25% இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர்
ஏ. மூன்றாவது துருவம் என்று அழைக்கப்படும் நாடு திபெத்து. நமக்கு பார்த்தீங்கன்னா 6வது சமூக அறிவியலில் 125வது கொஸ்டின் பொறுத்துக்களை கேட்டிருக்கேன். அதே மாதிரி 6வது புக்கில் பாருங்கள், ஓகேங்களா, நீங்களும் தெரிந்து கொள்க அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. திபெத்து உலகின் கூரை. திபெத்து உலகின் கூரை. தீபத் 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 6வது சோசியல் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 101வது கொஸ்டின். சுருளி நீர்வீழ்ச்சி. சுருளி நீர்வீழ்ச்சி காணப்படும் மாவட்டம் தேனி. ஓகேங்களா, இது 7வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. சுருளி ஆறு, கும்பகர தங்கையா. ஓகேங்களா, இந்தியாவின் இயற்கை பூமி என்று அழைக்கக்கூடியது தேனி. இது எல்லாமே 7வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அப்போ சுருளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? தேனி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்கள். கீழ்கண்ட கொடுக்கப்படும் வாக்கியங்களில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய். பாருங்கள், தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைந்த பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது மதுரை பீடபூமியினுடைய ஒரு பகுதி. சரி, மதுரை பீடபூமியினுடைய ஒரு பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு இடையே அமைந்துள்ளது. ஓகேங்களா, இது தவறு. அப்போ வாக்கியம் 1 சரி, 2வது வாக்கியம் தவறு. ஆன்சர் டி. ஆன்சர் டி. இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, அது பாருங்கள், டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர். டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? 4ஆம் கிறிஸ்டியன். 4ஆம் கிறிஸ்டியன். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அப்போ 103க்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 104. ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநிலங்களுக்கான, ஓகேங்களா, வேண்டி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அமைச்சரவையில் எந்த பட்டியலில் குறிக்கப்படுகிறது? எந்த பட்டியலில் குறிப்பிடப்படுகிறது? 4ஆம் பட்டியல். அப்போ பட்டியல் 4 தான். ஓகேங்களா, அதாவது மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு, உறுப்பினருடைய இடஒதுக்கீடு. இப்போ பட்டியல் 1 என்ன சொல்லுது பாருங்கள். பட்டியல் மொத்தம் 12 பட்டியல் இருக்குது. பட்டியல் மொத்தம் 12 இருக்குது. ஓகேங்களா, முதல் பட்டியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலம், யூனியன் பிரதேசம். மாநிலம், ஓகேங்களா, எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது அப்படிங்கிறது தான், ஓகேங்களா, பட்டியல் 1ல் இருக்குது. பட்டியல் 2 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஊதியம். அதாவது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களோட ஊதியத்தை பற்றி சொல்லுது. பட்டியல் 3ல் என்ன இருக்குது அப்படின்னா, பதவி பிரமாணம். பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் இருக்குது. ஓகேங்களா, அது பட்டியல் 3ல் இருக்குது. பட்டியல் 4ல் என்ன இருக்குன்னா, இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு, அதாவது இடஒதுக்கீடு என்னன்னா, ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு, லோக்சபாவுக்கு எத்தனை உறுப்பினர்கள், ஓகேங்களா, போகிறாங்க அப்படிங்கிற இடஒதுக்கீடு அட்டவணை 4ல் இருக்குது. அட்டவணை 4ல் இருக்குது. அட்டவணை 4 எதில் இருக்குது? மாநிலங்களுக்கு, ஓகேங்களா, லோக்சபா ராஜ்யசபாவினுடைய இடஒதுக்கீடு. 5 என்ன சொல்லுதுன்னா, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு. 6 என்ன சொல்லுதுன்னா, மலைஜாதி இனத்தவருக்கான எஸ்டிக்கு மட்டும் இடஒதுக்கீடு. ஓகேங்களா, 7 என்ன சொல்லுதுன்னா, ஓகேங்களா, பட்டியல். 7 என்ன சொல்லுது? பட்டியல் சொல்லுது. அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். 8 என்ன சொல்லுது? ஓகேங்களா, மொழி. 8வது பட்டியலில் தான் மொழி இருக்குது. 9வது பார்த்தீங்கன்னா நில சீர்திருத்தம். 9 நில சீர்திருத்தம். நில சீர்திருத்தம். 10 கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம். 11 பஞ்சாயத்து ராஜ்யம். பஞ்சாயத்து ராஜ்யம். 12 நகர்பாலிகா. 12 நகர்பாலிகா. பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா, உருவாகும் பொழுது ஃபஸ்ட்டு 8 அட்டவணை தான் இருந்தது. எத்தனை அட்டவணை?
ஃபஸ்ட்டு 8 அட்டவணை தான் இருந்தது. தற்போது 12 அட்டவணை இருக்குது. முதல் அட்டவணை என்ன சொல்லுதுன்னா மாநில யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. ரெண்டாவது அட்டவணை ஊதியம், அதாவது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய சம்பளத்தை பற்றி சொல்லுது. பட்டியல் 3 பதவி பிரமாணம், அதாவது குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுக்கிறா, அது 3வது அட்டவணையில் இருக்குது. 4வது அட்டவணைனா இடஒதுக்கீடு, அதாவது பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய உறுப்பினர்கள் ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்க, லோக்சபாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்கிறதுல 4வது பட்டியலில் இருக்குது. 5 பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு. 6 வெறும் எஸ்டிக்கு, அதாவது மலைஜாதி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு. 7 பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் பற்றி சொல்லுது. 8 மொழி. ஓகேங்களா, 8வது அட்டவணையில் தான் மொழி இருக்குது. அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 8 அட்டவணை இருக்குது. தற்போது 12 அட்டவணை இருக்குது. ஓகேங்களா, 9வது அட்டவணை நில சீர்திருத்தம், 10 கட்சி தாவல் தடை சட்டம், 11 நகரபாலிகா, 12 பஞ்சாயத்து ராஜ்யம். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள், மாநில இடஒதுக்கீடு 4வது பட்டியலில் இருக்குது. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 105 பாருங்கள். 1530ஆம் ஆண்டு ஓகேங்களா, கொச்சியிலிருந்து கோவாவுக்கு தலைநகரை மாற்றியவர். ஃபஸ்ட்டு கொச்சி தான் இருந்தது, அதுக்கப்புறம் கோவாவுக்கு தலைநகரை மாற்றியவர் யாருன்னா நினோ டி குன்கா. இது எந்த புக்கில் இருக்குதுன்னா 8வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது, நினோ டி குன்கா அப்படின்னு. ஓகேங்களா, தலைநகரை எப்போ மாற்றினார்னு பாருங்கள், 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றியவர் நினோ டி குன்கா. இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது தெற்கு ஆசியாவின் தெற்கின் கைலாஸ் என்று அழைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வெள்ளிங்கிரி மலை. அடுத்தது ஜவ்வாது மலை என்று அழைக்கக்கூடியது ஓகேங்களா இயற்கையின் சொர்க்கம். கோத்தகிரி பச்சை மலை, ஆனைமலை உயர் விளிம்பு. அப்போ ஆன்சர் டி. ஓகேங்களா, இது பாருங்கள் 7வது 124வது கொஸ்டின். தெற்கின் கைலாஸ் என்று அழைக்கக்கூடியது வெள்ளிங்கிரி மலை. 7வது சமூக அறிவியல் புக்கில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதே 125வது கொஸ்டின், இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கக்கூடியது ஜவ்வாது மலை. இதுவும் 7வது சமூக அறிவியல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, புக்கிலையும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கு. அடுத்து 107வது கொஸ்டின், இந்திய பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். காரணம், இவை பின்வரும் குறியீடு கொண்டு அளவிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஆயுட்காலம். ஓகேங்களா, பாருங்கள் இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்டிருந்தான். ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலையின்மை, அது இல்லாதது தான் வேறு எதாவது கேட்டுருந்தா. ரெண்டுமே சரியான கூற்று காரணமும் சரியானது. ஆன்சர் டி. இது 10th புத்தகத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள் 108வது கொஸ்டின் நம்பர் 108வது கொஸ்டின். நல்லா பாருங்கள், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இவன் என்ன கொடுத்துருக்கான், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கெய்லி தேசிய பூங்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சரு ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கெய்லி தேசிய பூங்கான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கங்க. ஓகேங்களா, அடுத்த டைமு ஓகேங்களா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கான்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் கார்பெட் தேசிய பூங்கா இருந்துச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். கார்பெட் தேசிய பூங்கா இருந்துச்சுன்னா கொஸ்டினில் அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கணும். நீங்கள் 10th சோசியல் சயின்ஸ் புக்லேயும் இருக்குது, 9th சோசியல் சயின்ஸ் புக்லேயும் இது இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டாங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா தான் கரெக்டான ஆன்சர். ஆனால் ஓகேங்களா டெட்டில் கெய்லி தேசிய பூங்கான்னு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க புக்கில். அடுத்த கொஸ்டின் நம்பர் 109வது கொஸ்டின் நம்பர் 109. சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்க வம்சத்தினுடைய கடைசி அரசர்
இரண்டாம் விருபக்ஷிய, இரண்டாம் விருபக்ஷிரய, விருபக்ஷிராயர். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபக்ஷிராயர். ஓகேங்களா, ஆன்சர் டி. ஓகேங்களா, இது பாருங்க கொஸ்டின் நம்பர் 130வது கொஸ்டின். ஓகேங்களா, 7வது சமூக அறிவியல்ல ஓகேங்களா உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் பாருங்க. சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா இரண்டாம் விருபாஷராயர். ஓகேங்களா, ஆன்சர் டி. அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறான், நான் கேட்ட கொஸ்டினை அப்படியே தூக்கி போட்டிருக்கிறான். ஓகேங்களா, சங்க வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாஷராயர். ஓகேங்களா, இது நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் 7வது சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா, வினா விடையில் 130வது கொஸ்டினாக இருக்கும், சரியாக பார்த்துக்காங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் அடுத்தது போவோம். ஓகேங்களா, டாஸ்மேனியா டேஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறது. எது? டாஸ்மேனியா. ஓகேங்களா, டேஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறது. டாஸ்மேனியா டாஸ்மேனியா டேஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறதுனா ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் டி, ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க 75வது கொஸ்டின். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் 8வது சமூக அறிவியலில். ஓகேங்களா, புது புக்கில் இருந்து. ஓகேங்களா, பாருங்கள் ஆப்பிள் தீவு என்று அழைக்கக்கூடியது. ஓகேங்களா, டாஸ்மேனியா தீவு. ஓகேங்களா, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தீவு என்று அழைக்கக்கூடியது டாஸ்மேனியா தீவு. ஆஸ்திரேலியாவின் பூர்வீகம் அபார்ஜின். அறிவியல் காண்டம் என்று அழைக்கக்கூடியது அண்டார்டிகா. ஆஸ்திரேலியா பணப்பயிர் ஆட்டு ரோமம். ஆன்சர் இதெல்லாம் டிஏ. அதே மாதிரி டாஸ்மோனியா டேஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறது, ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் 8வது சமூக அறிவியலில் 75வது கொஸ்டின். ஓகேங்களா, 75வது கொஸ்டினில் பொறுத்துகளை கொடுத்துருப்பேன். ஆப்பிள் தீவு அப்படிங்கிறது டாஸ்மோனியா தீவு அப்படின்னு. அடுத்தது தாய் கண்டம். கொஸ்டின் நம்பர் 111. தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது ஆப்பிரிக்கா. கொஸ்டின் நம்பர் 111. தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா தான் தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது. ஓகேங்களா, தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது ஆப்பிரிக்கா. நமக்கு பாருங்க கொஸ்டின் நம்பர் 112வது கொஸ்டின் 8th சோசியல் சயின்ஸில். ஓகேங்களா, 112வது கொஸ்டின் பாருங்கள். 112வது கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 112. கொஸ்டின் நம்பர் 112ல் ஓகேங்களா தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது ஓகேங்களா ஆப்பிரிக்கா கண்டம். ஓகேங்களா, 8th சமூக அறிவியலில் உங்களுக்கு 200 கொஸ்டின் பிடிஎஃபாக கொடுத்துருந்தேன். அந்த கொஸ்டினில் இருக்குது தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது ஆப்பிரிக்கா கண்டம். நம்ம டெட்டில் 111வது கொஸ்டின் தாய் கண்டம் என்று அழைக்கக்கூடியது. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, 112வது கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக. சரியான விடையை எடுத்து எழுதுக. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் கேட்குறாங்க. இறுதி நிலை நுகர்வு பாதுகாப்பு. ஆன்சர் சி, இறுதி நிலை நுகர்வு நாட்டம். ஆன்சர் சி, இறுதி நிலை நுகர்வு நாட்டம். பாருங்க. ஓகேங்களா, தவறான இணையில் உங்களுக்கு 22வது கொஸ்டின் 8th வரலாறுல. ஓகேங்களா, முதல் மராத்திய போர், 2ஆம் ஆங்கில போர், 3ஆம் ஆங்கில மராத்திய போர். ஓகேங்களா, இது எல்லாமே 8th சமூக அறிவியலில் இருக்குது. பாருங்கள், ஆன்சர் நம்ம பார்ப்போம். பாருங்கள், முதல் ஆங்கில மராத்திய போர் எப்போ அப்படின்னா ஓகேங்களா 1775 1782 வரை. அடுத்து பாருங்க, முதல் ஆங்கில மைசூர் போர் 1767 1769 வரை. 2ஆம் ஆங்கில மராத்திய போர் 1803 1805 வரை. 3ஆம் ஆங்கில மராத்திய போர் 1817 1818 வரை. ஓகேங்களா, 3ஆம் ஆங்கில மராத்திய போர் 1817 1818 வரை. 2ஆம் ஆங்கில மராத்திய போர் 1807 1805 வரை. ஓகேங்களா, ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சரு. இதுக்கு டி தான் சரியான ஆன்சரு. பாருங்கள், இது எந்த புக்கில் எடுத்துன்னா 22வது கொஸ்டின் 8வது ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிஎஃப் 200 கொடுத்துருப்பேன், அதில் இருக்குது. அடுத்து பாருங்கள், தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறையை சார்ந்தது?
தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? இது எந்த வகை பாறையை சார்ந்தது? ஆன்சர் சி, உருமாறிய பாறை. ஆன்சர் சி, உருமாறிய பாறை. இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஓகேங்களா காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. உலக அதிசயங்களில் ஒன்றான இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் உருமாறிய பாறைகளால் உருவானது. பாருங்கள், உருமாறிய பாறைகளால் உருவானது. அப்படியே ஓகேங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு டேபிள் இருக்கால ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே தூக்கி கொஷின் வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 115வது கொஷின். பன்னாட்டு தேதிக்கோடு டேஸ் அலகாஸ்விற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேரிங் நீர்வீழ்ச்சி வழியாக செல்கிறது. பசிபிக் பெருங்கடல். அதே பாருங்கள், 8th புதிய சோசியல் சயின்ஸில் கரிசல் மண் ஓகேங்களா தீப்பாறைகளால் ஆனது. ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8th மண் அப்படிங்கிற பாடம் சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஆன்சர் இதுக்கு ஏ ஆன்சர். 116க்கு ஏ ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 8th புக்கில் 7th புக்கில் இருக்குது. செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாதன்னு கேட்குறான். ஓகேங்களா? அப்போ செயல்படாத எரிமலை. ஓகேங்களா? அமெரிக்காவில் இருக்கிற ஜெயின் கலன் எரிமலை செயல்படும் எரிமலை. சரி. பிலிப்பைன்ஸில் இருக்கிற வினாடுபோ இதுவும் ஓகேங்களா செயல்படும் எரிமலை. ஹவாய் தீவில் உள்ள மௌனோலா ஓகேங்களா எரிமலை செயல்படும் எரிமலை. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய எரிமலை. உலகின் மிகப்பெரிய எரிமலை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா ஹவாய் தீவில் உள்ள மௌனோலாவா அப்படிங்கிற எரிமலை தான் உலகிலேயே மிகப்பெரிய எரிமலை. ஓகேங்களா? ஜப்பானில் உள்ள பிஜியாமா அப்படிங்கிறது ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அது பொருந்தாதது. ஆன்சர் டி. ஓகேங்களா? செயல் இழந்த எரிமலை. ஓகேங்களா? அப்போ உலகிலேயே மிகப்பெரிய எரிமலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஹவாய் தீவில் உள்ள மௌனலோவா அப்படிங்கிற எரிமலை தான் உலகிலேயே மிகப்பெரிய எரிமலை. இந்த 3 எரிமலையும் செயல்படக்கூடிய எரிமலை. இந்த டி மட்டும் செயல்படாத எரிமலை. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? 1829 அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் சதி ஒழிப்பு. ஓகேங்களா? சதி ஒழிப்பு எப்போ? 1829 சதி ஒழிப்பு. ஓகேங்களா? பழக்க தண்டனை குற்றம் என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்போ சட்டமாக அறிவித்தவர் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி ஒழிப்பு அப்படிங்கிறது முதல்ல ராஜாராம் ராகன் ராய் கொண்டு வருவார். ஆனால் அதை சட்டமாக நிறைவேற்றியவர் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்போ சதி ஒழிப்பினுடைய முன்னோடி யாருன்னா அல்புகர்க். ஓகேங்களா? சதி ஒழிப்பின் முன்னோடி என்று கேட்டாங்களா அல்புகர்க். ஓகேங்களா? சதி ஒழிப்பை முயற்சி பண்ணவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? அதை சட்டமாக கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் பாருங்கள், அறிவித்தவர் யார்? ஓகேங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்துக்களை கேட்டிருக்கேன். 40வது கொஸ்டின் 8th சமூக அறிவியல். பாருங்கள், இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் கேஸ்டிங் பிரபு. சதி ஒழிப்பை கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு. சதி ஒழிப்பினுடைய முன்னோடி அல்புகர்க்கு. பாருங்கள், இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் காஸ்டிங் பிரபு. சதி ஒழிப்பை கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு. சதி ஒழிப்பினுடைய முன்னோடி அல்புகர்க்கு. அப்போ ஆன்சர் இதுக்கு சி. ஓகேங்களா? அப்போ 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரியது என அறிவித்தவர். 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆன்சர் டி. இது எதில் இருக்குது அப்படின்னா 8th சமூக அறிவியல் புக்கில் இருக்குது. உங்களுக்கு பிடிஎஃபாக 40வது கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் 200 பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதில் இருக்குது. அடுத்து பாருங்க, எந்த அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா இந்திய குடிமக்களுடைய வயது ஓகேங்களா 18 21 18 குறைக்கப்பட்டது. 61வது சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது பாலிட்டி கொஷினு 200 வினாவிடையாக கொடுத்துருந்தேன். அதில் இருக்குது. 200 கொஷின் கொடுத்துருந்தேன். அதில் அப்படியே இருக்குது. ஓகேங்களா?
இந்திய அரசியலமைப்பு இந்திய குடிமக்களுடைய வாக்களிக்கும் வயது 21 12 குறைத்த சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜீவ் காந்தி. யார் கொண்டு வந்தாங்க? ராஜீவ் காந்தி தான் கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1988 89 இந்த டேட்டில் தான் இந்த வாக்காளருடைய வயது 21 18 குறைக்கப்பட்டது. அடுத்த டைம் யார் கொண்டு வந்தான்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் காந்தி. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1988 89. அப்போ இந்த கொஷின் எதில் இருந்து உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன்னா 11வது புக்கில் 11வது பாலிட்டின்னு ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன் 200. அது எத்தனாவது கொஷின் பார்த்தீங்கன்னா 11வது கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? 18 21 18 குறைத்தது 61வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 120வது கொஷின். சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. பள்ளி சந்தம் ஆன்சர் ஏ. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 7வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. பாருங்கள் அடுத்த கொஷின். ஓகேங்களா? இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஸ் நகரில் நிறுவினார். சூரத்து. ஓகேங்களா? இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் டேஸ் என்பவர் டேஸ் நகரில் நிறுவினார்னா சூரத் நகரில் நிறுவினார். இது எந்த புக்கில் இருக்குன்னு பாருங்கள். 8th சோசியல் சயின்ஸில் பாருங்கள். இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை யார்? கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். அப்போ ஆன்சர் எதுக்கு? சி ஆன்சர். 121க்கு சி ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 122. புனித யாத்திரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவாங் சுவாங். புனித யாத்திரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவாங் சுவாங். புனித யாத்திரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவாங் சுவாங். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இந்த கொஷின் இருக்குது. 6வது சோசியல் சயின்ஸில் புக்கில் இந்த புக்கில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 119வது கொஷின். புனித யாத்திரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யுவாங் சுவாங். ஆன்சர் பியில் கொடுத்துருக்கேன். 6வது சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு 200 வீடியோ பிடிஎஃபாக கொடுத்த கொஷின் தான் இந்த கொஷின். நமக்கு 122வது கொடுத்துருக்குறாங்க. புனித யாத்திரிகளின் இளவரசர் யுவாங் சுவாங். அடுத்து பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். பழைய சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது, புது புக்குலேயும் இருக்குது இது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் நம்பர் 124வது கொஷின் நம்பர் 124வது கொஷின். வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி மத்திய அமெரிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா 125வது கொஷின். முதல்ல அரசு என்னும் சொற்பிரதியத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் மாக்கியவல்லி. ஆன்சர் ஏ, மாக்கியவல்லி. ஓகேங்களா? இந்த மாக்கியவல்லி பார்த்தீங்கன்னா தி பிரின்ஸ்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். என்ன நூல்? தி பிரின்ஸ் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதி இந்த நூலில் தான் அரசு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? இந்த நூலை எடுத்து தான் நம்ம அரிஸ்டாட்டில் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் எழுதினார். அர்த்த சாஸ்திர நூலை எழுதியவர் யாருன்னா கௌடில்யர். ஓகேங்களா? அப்போ இந்த அர்த்த சாஸ்திர நூல் ஓகேங்களா ஒரு அரசியலமைப்பை ஒரு நகரத்தை நிர்மாணத்தை பற்றி ஓகேங்களா சொல்லக்கூடிய நூல் தான் தி பிரின்ஸு. அந்த பிரின்ஸ் நூலை எழுதியவர் தான் மாக்கியவெல்லி. ஓகேங்களா? அதில் தான் அந்த மாக்கியவெல்லிங்கிற அரசுங்கிற வார்த்தையை தி பிரின்ஸ் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாரு. அந்த நூலை காப்பி அடித்து நம்ம கௌடில்யர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த அர்த்த சாஸ்திர நூலை எழுதியவர் யாருன்னா கௌடில்யர். அதனால் இந்த கௌடில்யரை நம்ம என்ன சொல்கிறோம்? இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்படுபவர். இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா கௌடில்யர். ஓகேங்களா?
அப்போ இந்த மாக்கியவெள்ளி எழுதின நூலை இவர் எழுதி காப்பி அடித்ததுனால இவரை இந்தியாவின் மாக்கியவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கௌடில்யர். ஓகேங்களா? கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம். அடுத்து பாருங்க. ஓகேங்களா? இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர். இந்தியாவில் முதல்ல காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. கொஷின் நம்பர் 126. கொஷின் நம்பர் 126. கொஷின் நம்பர் 126. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 126. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. ஓகேங்களா? ஆன்சர் டி, காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் பிரபு தான் முதல்ல காவல்துறையை உருவாக்கினார். ஓகேங்களா? நமக்கு பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு 200 கொஷின் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். எத்தனை கொஷின்? 200 கொஷின் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 52வது கொஷின் இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர். ஓகேங்களா? காரன்வாலிஸ் பிரபு. ஆன்சர் பி. ஆனால் 126வது கொஷினில் டெட்டில் இந்தியாவின் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. ஒரு எழுத்து கூட மாறாத அப்படியே வந்திருக்கு. இப்போ நான் சொல்கிற கொஷின் எல்லாமே எப்படி டைப் அடித்து உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை அப்படியே டெட்டில் டைப் அடித்து உங்களுக்கு கொஷினாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள். இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. நான் பாருங்கள் 52வது கொஷினாக உங்களுக்கு 8th சோசியல் சயின்ஸில் கொடுத்துருக்கேன். இந்தியாவில் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் காரன்வாலிஸ் பிரபு. ஓகேங்களா? ஆன்சர் பி. ஓகேங்களா? 52வது கொஷினில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். அடுத்தது பாருங்கள். ஓகேங்களா? 127வது கொஷின். கொஷின் நம்பர் 127. பாருங்கள். வாக்கியம் 1. உலகின் மிக பழமையான பாறை படிவுகளுடைய வயது 3.9 பில்லியன் ஆண்டு. வாக்கியம் 2. உலகின் மிக பழமையான படிவுகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கே? கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ உலகின் மிக பழமையான படிவு பாறை வயது 3.9 பில்லியன் ஆண்டுங்கிறாங்க. சரி. உலகின் மிக பழமையான படிவு பாறை கிரீன்லாந்து பாறை கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் சரி. அப்போ வாக்கியம் 1, 2 சரி. வாக்கியம் 1, 2 சரியானது. ஆன்சர் ஏ. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸில் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா? 8th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. உலகின் மிக பழமையான படிவு பாறையான கிரீன்லாந்து ஓகேங்களா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். அப்படியே இதை எடுத்து ஓகேங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற டேபிளர் காலத்தை தூக்கி அப்படியே உங்களுக்கு கொஷினாக கொடுத்துருக்கான். எப்படி? அப்படியே கொஷினாக கொடுத்துருக்கான். கண்டிப்பாக இதை படிச்சிருந்தீங்கன்னா 60 ஓகேங்களா 60க்கு 60 நம்ம சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்த கொஷின் நம்பர் 128வது கொஷின். கொஷின் நம்பர் 128வது கொஷின் பாருங்கள். ஆப்பிரிக்கா ஆசிய நாடு ஓகேங்களா இந்தோனேசியாவில் இருக்குது. எங்கே இருக்குது? இந்தோனேசியாவில் இருக்குது. அப்போ 2 அணிசேரா இயக்கத்தை என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் யாருன்னா வி கிருஷ்ணமேனன். அப்போ 1 பாருங்கள். நமக்கு 102வது கொஸ்டின் 8th சோசியல் சயின்ஸில் அணிசேராமை என்ற சொல் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. வி.கே. கிருஷ்ணமேனன். ஓகேங்களா? அப்படியே கிருஷ்ணமேனன் தூக்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை 1 பிட் பண்ணிங்களாவே வேறு எதுலேயுமே இல்லை. ஓகேங்களா? பாருங்கள் 2 வந்துருச்சு, 1 வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். லாப்னார் அப்படிங்கிறது சீனாவில் இருக்குது. கிழக்கிந்திய கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. அப்போ 4, 3. அப்போ பாருங்கள். ஓகேங்களா? 2, 1, 4, 3. ஆன்சர் சியில் இருக்குது. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்த 129வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 129வது கொஸ்டின். ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. ஓகேங்களா? இது 8th சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஓகேங்களா? லிட்கி அகலி. ஆன்சர் பி, லிட்கி அகலி. பாரு, இந்த கொஸ்டின் உங்களுக்கு 10 டைம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? என்னுடைய வீடியோவோ இதையோ பார்த்துருந்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலுக்கும் செங்கடலையும் இணைக்கிறது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன்,
கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 892 பேஜ் பிடிஎஃபாக கொடுத்துருப்போம் பாருங்கள். 892 பேஜ் ஓகேங்களா, பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எத்தனை பேஜ்? 892 பேஜ் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் அப்படியே இருக்குது. இதை நம்ம வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறையா டைமு ஓகேங்களா. அதாவது வீடியோவோட சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு. காந்தி எப்போ பிறக்கிறாரு? 1869 பிறக்கிறாரு. காந்தி பிறக்கிறப்ப தான் இந்த சூயஸ் கால்வாய் திறக்கிறாங்க ஓகேங்களா. இந்த சூயஸ் கால்வாய் திறப்பு. அப்போ காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி பிறப்பு, காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு, சூயஸ் கால்வாய் ஓகேங்களா திறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு, திறப்பு ஓகேங்களா. அப்போ காந்தி பிறப்பு, சூயஸ் கால்வாய் திறப்பு. அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடலுக்கும் செங்கடலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்த உடச்சி ஓகேங்களா இந்தியாவுக்கான வழிவகுத்தாங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஓகேங்களா இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க? ஆப்பிரிக்கா வழியாக வந்து ஓகேங்களா கீழே வந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் ஓகேங்களா ஐரோப்பா கண்டத்திலிருந்து மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் உடைச்சி நேராக இந்தியாவுக்கு வந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 8546 கிலோமீட்டர் தூரம் குறைஞ்சிது ஓகேங்களா. தூரம் குறைவு. அப்போ ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வரத்துக்கு ரொம்ப தூரமாக இருந்தது. அதை ஐரோப்பா கண்டத்துக்கு நேராக மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் உடைச்சி ஓகேங்களா சூயஸ் கால்வாயின்னு ஒரு இடத்த உடைச்சி உள்ளே வந்தாங்க. அப்போ சூயஸ் கால்வாய் வழியாக உள்ளே போகிறப்பையும் வரப்பையும் ஓகேங்களா ஒரு வரி வாங்கிட்டு இருந்தாங்க. என்னது வரி? நம்ம டோல்கேட்டில் எப்படி ஒரு பஸ்ஸு உள்ளே போச்சுன்னா வெளியே வந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு கட்டினாங்கல்ல, அது மாதிரி சூயஸ் கால்வாயில் வரி வாங்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. அந்த சூயஸ் கால்வாய் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எகிப்து அரசர் நாசர் என்பவர் 1956 சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கப்பட்டது. அப்போ பாருங்கள் 1956 சூயஸ் கால்வாய் ஓகேங்களா தேசியமயமாக்கப்பட்டது ஓகேங்களா. அப்போ இந்த தேசியமயமாக்கப்பட்டவர் யாருன்னா எகிப்து அரசர் நாசர். அப்போ பாருங்கள் இதில் எத்தனை கொஷின், நான் இதிலேருந்து ஒரு கொஷின்லேருந்து எவ்வளோ எடுக்கலாம்? சூயஸ் கால்வாய் எப்போ திறந்தாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. எப்போ? 1869. காந்தி பிறந்தது 1869 ஓகேங்களா. இந்த ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு எவ்வளோ தூரம் குறைஞ்சதுன்னு கேட்கலாம். 8546 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்குன்னு கேட்கலாம். சூயஸ் கால்வாய் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1956. சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். எகிப்து அரசர் நாசர். அப்போ இந்த ஒரு கொஷினில் உங்களுக்கு இவ்வளோ கொஷின் நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 131வது கொஸ்டின். நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஓகேங்களா. நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆட்ரி லார்டு. ஆன்சர் ஏ, ஆட்ரி லார்டு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 132 பாருங்க. கீழ்கண்டவற்றுள் 1774ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பு புனித ஜார்ஜ் கோட்டை தான். ஃபஸ்ட்டு இவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகளில் முதல் கோட்டை கட்டியது எந்த கோட்டைனா கேளா புனித ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர் முதல்ல கட்டிய கோட்டை ஓகேங்களா. முதல் கட்டிய கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. அங்கே தான் அவங்களுடைய முதல் குடியிருப்பு. இதுவும் 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள் 133வது கொஷின் ஓகேங்களா. இந்தியாவில் மயானி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். இந்தியாவில் மயானி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். இந்தியாவில் மயானி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா ஓகேங்களா. இது 7வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது பாருங்கள். 7வது சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். 50வது கொஷின் நம்பர் 50வது கொஷின். பரத்பூர் ஓகேங்களா. பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது.
நவாப்கஞ்ச் அப்படிங்கிற சரணாலயம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. நல்சவர் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள் 8வது கொஸ்டின் மாயாணி. மாயாணி 8வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் மாயாணி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. மாயாணி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் 133வது கொஸ்டின் இந்தியாவின் மாயாவி சரணாலயம் மாயாணி சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. இது 7வது சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு பிடிஎஃபாக 200 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதில் 50வது கொஸ்டின். அதில் 50வது கொஸ்டின் பாருங்கள். மாயாணி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிராவில் இருக்குது. 7வது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 134. சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் கனிமெட்டே. கனிமெட்டே. ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 135வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 135வது கொஸ்டின் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்திய சுசுருத. ஓகேங்களா? சுசுருத அறுவை சிகிச்சை செயல்முறையை குறித்து முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுசுருத. ஆன்சர் ஏ. பாருங்கள் 116வது கொஸ்டின் அறுவை சிகிச்சை முறையை விளக்கிய முதல் இந்தியர் சுசுருத. இது பார்த்திங்கன்னா 6வது சோசியல் சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 136. கொஸ்டின் நம்பர் 136வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 136. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஆன்சர் சி. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் ஆன்சர். இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸில் 200 பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? 200 கொஸ்டின் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஆன்சர் டி. ஓகேங்களா? ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 137. கொஸ்டின் நம்பர் 137. கொஸ்டின் நம்பர் 137. இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு குடிமக்களின் சமத்துவத்தை பற்றி சொல்லுது? ஓகேங்களா? சமத்துவத்தை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 14லேருந்து ஓகேங்களா 18 வரை 14லேருந்து 18 வரை தான் சட்டப்பிரிவை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இந்தியாவினுடைய குடியுரிமை எத்தனை வகைப்படும்? 6 வகையாக பிரிக்கிறாங்க. குடியுரிமை எத்தனை? 6 வகை. குடி உரிமை அதாவது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை. ஓகேங்களா? அடிப்படை உரிமை இந்தியாவில் ஓகேங்களா 6 இருக்குது தற்போது. எத்தனை இருக்குது? 6 அடிப்படை உரிமை இருக்குது. எத்தனை இருக்குது? 6 அடிப்படை உரிமை இருக்குது. 1 சமத்துவ உரிமை. 1 சமத்துவ உரிமை. ஓகேங்களா? 1 சமத்துவ உரிமை. 2 சமத்துவ உரிமை. எதிலிருந்து எது வரைக்கும்னா 14லேருந்து 18 வரை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை. அடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எதில் இருந்துன்னா 15லேருந்து ஓகேங்களா 15லேருந்து ஓகேங்களா 16 வரை. 18 இல்லை 19லேருந்து 18 முடிஞ்சுதா 19லேருந்து 22 வரை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23லேருந்து 24 வரை. 24 வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா சமய உரிமை. சமய உரிமை. சமய உரிமை பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 வரை. ஓகேங்களா? கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வி அண்டு கலாச்சார உரிமை. கலாச்சார உரிமை. ஓகேங்களா? 29லேருந்து ஓகேங்களா 30 வரை. ஓகேங்களா? 31 நீக்கிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் தேடும் உரிமை. பரிகாரம்
தேடும் உரிமை. ஓகேங்களா, 32. ஓகேங்களா, அப்போ 31 பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. சொத்துரிமை 31 நீக்கிடுவாங்க. ஓகேங்களா, இது 7வது அடிப்படை உரிமை. அப்போ அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 7 அடிப்படை உரிமை இருந்தது. அரசியலமைப்பு உருவாகும் பொழுது 7 அடிப்படை உரிமை இருந்தது. தற்போது எத்தனை அடிப்படை உரிமை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 6 அடிப்படை உரிமை. ஓகேங்களா, நமக்கு பார்த்தீங்கன்னா சொத்துரிமையை மட்டும் நீக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அது 31 இருந்தது, அதை நீக்கி வேறு இடத்துல வச்சுட்டாங்க. பாருங்கள், நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறான், சமத்துவ உரிமை சட்டப்பிரிவு 14 18 வரை. ஓகேங்களா, மொத்த அடிப்படை உரிமை 6 வகைப்படும். ஒன்று சமத்துவ உரிமை 14 18 வரை, சுதந்திர உரிமை 19 22 வரை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24 வரை, சமய உரிமை 25 28 வரை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 29 30 வரை. 31 தான் நீக்கிட்டாங்க சொத்துரிமை. ஓகேங்களா, 32 பரிகாரம் தேடும் உரிமை. ஓகேங்களா, பரிகாரம் தேடும் உரிமை. அப்போ சமத்துவ உரிமைக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 14 முதல் 18 வரை. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 138. கொஸ்டின் நம்பர் 138. ஓகேங்களா, இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. இதுவும் 8th சோசியல் சயின்ஸில் இருக்குது. சமய சார்பின்மை இறையாண்மை என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து பாருங்க, இது 6வது சோசியல் சயின்ஸ் புக்கில் அப்படியே பின்னாடி. ஓகேங்களா, அப்படியே இருக்கு. ஓகேங்களா, பொருளாதாரம், அதாவது எக்கானமிக்ஸ் பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும். வேளாண்மை தொழிற்சாலை அப்படின்னா ஓகேங்களா, வேளாண்மை பார்த்தீங்கன்னா உணவு பதப்படுத்துதல். அப்போ 3. அடுத்து காடு சார்ந்த தொழிற்சாலை. ஓகேங்களா, காட்டிலேருந்து மரத்தை எடுத்துகிட்டு காகிதம் தயாரிப்பாங்க. அப்போ 2. அப்போ 1 3,1. அடுத்தது கனிம தொழிற்சாலை. சிமெண்ட், கனிமம்னா அதாவது பாக்ஸைட் தாதுவிலேருந்து சிமெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அது கனிமம். 4. கடல் சார் தொழிற்சாலை. கடலில் நம்ம என்ன எடுப்போம்? ஓகேங்களா, கடல் உணவு பதப்படுதல். ஓகேங்களா, அதாவது உப்பு எடுப்போம். ஓகேங்களா, இந்த கொஷினில் நீ படிக்கவே தேவையில்லை, அப்படியே எடுத்துடலாம். இந்த கொஷினை. ஆன்சர் இதுக்கு சி. 8th உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6வது புக்கில் சோசியல் சயின்ஸ் பொருளாதாரம் எக்கானமிக்ஸ்னு ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அதில் கடைசியில் இருக்குது பாருங்கள், வேளாண்மை அடிப்படையில் உணவு பதப்படுத்துதல், காடு சார்ந்த தொழில், காகித தொழிற்சாலை, கனிம வளம், சிமெண்ட்டு, கடல் சார்ந்தது, கடல் உணவுகள் அப்படியே கொடுத்துருக்கேன். அதை தூக்கி அப்படியே உங்களுக்கு கொஷினாக ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ 6வது சோசியல் சயின்ஸ் புக்கில் பொருளாதாரம் எக்கானமிக்ஸ் இருக்குது. அந்த கொஷினை அப்படியே தூக்கி வச்சுருக்கிறான். இதுக்கு ஆன்சர் சி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த பிரிவு மத்திய ஆயுத காவல் பிரிவு பங்கு பெறாதது? மத்திய ரிசர்வ் வங்கி சிபிஆர் இருக்குது, இந்தோ திபெத் எல்லை காவல் இருக்குது, எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் இருக்குது. இது மட்டும் இல்லை, ரகசிய சேவை பணிகள் எஸ்எஸ்பி மட்டும் இல்லை. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொட்டபாக்சி எரிமலை எங்கே இருக்குன்னா ஆண்டிஸ் மலைத்தொடரில் இருக்குது. கொட்டபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். அடுத்து பாருங்க, 142வது கொஸ்டின். பெரிய சேற்று ஆறு என்று புனைப்பெயருடன் டேஸ் ஆறு அழைக்கப்படுகிறது? மிசிசிப்பி. ஆன்சர் ஏ, மிசிசிப்பி. 143வது கொஸ்டின். தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால பேரொளி? கந்தூரி விரோசலிங்கம். ஆன்சர் பி, கந்தூரி விரோசலிங்கம். அடுத்து பாருங்க, 144வது கொஸ்டின் நம்பர் 144. கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றி கொள்ளுதல் பண்ட மாற்றும் முறையாகும். இதெல்லாம் படிக்கவே தேவையில்ல. பண்ட மாற்றும் முறை, பண்டம் கொடுத்து பண்டம் மாற்றுறதான் வணிக முறை. இது வணிகத்தின் முதல் படிவம், மனிதத்தினுடைய முதல் படிவம். இதெல்லாம் படிக்கவே தேவையில்ல, படிக்காதீங்க. கூற்று 1, கூற்று 2 சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 145. ஓகேங்களா, இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கான கல்வி முயற்சியை மேற்கொண்டவர்?
பண்டித ரமாபாய். ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்தம் ஒன்று இருக்குது, அந்த புக்கில் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த மாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இந்த கொஷின் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு 1524 47 வரை உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்பு கூறுகிறது. சரி. கூற்று 2, உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 இருக்குது, அத்தியாசம் 4 மூலம் நிறுவப்பட்டது. இதுவும் சரி. அப்போ கூற்று 1, 2 சரி, ஆன்சர் ஏ. கூற்று 1, 2 சரி, ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர். பாருங்க, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் மார்க்கோ போலோ. ஆன்சர் பி, மார்க்கோ போலோ. இது 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் பாருங்கள், 229வது கொஷினாக உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். எத்தனாவது கொஷின்? 229வது கொஷினாக உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக்க அற்புதமான பகுதி என்று கூறியவர் மார்க்கோ போலோ. ஓகேங்களா? இது 8th சோசியல் சயின்ஸில் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு 229வது கொஸ்டின், டெட்டில் 147வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 148. கொஸ்டின் நம்பர் 148 பாருங்கள், பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு கல்விக்காக நியமிக்கப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன். கல்வி தான் 1948 கொண்டு வந்தாங்க. கோத்தாரி கல்வி 1964, மெக்காலா கல்வி முறை 1935, சார்லஸ் உட்டறிக்கை 1856 to 57. ஆண்டு என்ன கேட்குறான்? 1948 கேட்குறான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி தான் 1948. இது எல்லாமே கல்விக்காக தான். 1948 கேட்குறான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு தான். இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, உங்களுக்கு 27வது கொஸ்டின் 8th சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவை அமைந்த பரிந்துரை செய்தது? ராதாகிருஷ்ணன் குழு 1948. பாருங்கள், சார்லஸ் உட்டறிக்கை 1854, 1854. கோத்தாரி கல்வி பாருங்கள், ஓகேங்களா, 1964. அப்போ இந்த 148வது கொஸ்டின், பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948 ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்வி நியமிக்கப்பட்டது. ஆன்சர் ஏ. இது உங்களுக்கு 27வது கொஸ்டினா 8வது சோசியல் சயின்ஸில் பிடிஎஃபாக உங்களுக்கு 200 பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும். அடுத்தது 149வது கொஸ்டின். 149வது கொஸ்டின் பாருங்கள், 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர் வழியாகும். ஓகேங்களா? இதுக்கு நீர் சந்தி. ஓகேங்களா? இந்த 149வது கொஸ்டின் நம்ம படிக்கவே தேவையில்ல. 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழிக்கு நீர் சந்தின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஓகேங்களா? இது நமக்கு 6வது சோசியல் சயின்ஸே இருக்குது. நம்ம இந்தியா மேப் எடுத்துக்குவோமா? எப்படி இருக்கும் இந்தியா? இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருக்குமா? இந்தியா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்றா பார்ப்போம். தீபகற்பம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? 3 பக்கம் நீராக இருக்கணும். 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம், அப்படி இருந்தால் தீபகற்பம். ஓகேங்களா? இப்போ தீபகற்பம் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் நிலம், 3 பக்கம் நீர் அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தீபகற்பம். ஓகேங்களா? அப்போ இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நிலசந்தின்னு கேட்குறாங்க. நிலசந்தி. ஓகேங்களா? 2 குறுகிய நிலப்பகுதியை சந்திக்கக்கூடியது. இது நீர் அப்படி எடுத்துட்டீங்கன்னா நிலம் அப்படின்னு மாற்றினு வச்சுக்கோங்களேன். நிலம், இந்த நீரை எடுத்துகிட்டு
நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் நிலச்சந்தி. இரண்டு பெரிய நிலைகளை இணைக்கும் குறுகிய நிலவழிக்கு நிலச்சந்தி. எப்படி நீர்னு கொடுத்துட்டா நீர்ச்சந்தி, அந்த நீர் எடுத்துகிட்டு நிலன்னு கொடுத்தினா நிலச்சந்தி. இந்த நிலச்சந்திக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய பகுதிக்கு தான் நிலச்சந்தி. ஓகேங்களா? அந்த நிலச்சந்தியை உடைச்சி, ஓகேங்களா, உங்களுக்கு பாருங்கள் எப்படி இது வட அமெரிக்கா இருக்குமா, இது சின்னதாக, இது தென் அமெரிக்கா, இது வட அமெரிக்கா, இது தென் அமெரிக்கா. இப்போ வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிறவங்க இப்படி வந்தாங்கன்னா இப்படி சுற்றி இப்படி வந்து தான் ஐரோப்பா கண்டத்துக்கெலாம் போவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு நிலப்பகுதி இருக்குது பாருங்கள், இந்த நிலப்பகுதிக்கு தான் குறுகிய நிலப்பகுதி. இதை உடைச்சிட்டு பனாமா கால்வாய் உருவாக்கினாங்க. அது பனாமா கால்வாய். பனாமா கால்வாய் திறப்பு செஞ்சாங்க 1913-14 தான் இந்த பனாமா கால்வாய் திறந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வட அமெரிக்காவில் இருக்கிறவங்க தென் அமெரிக்காவுக்கு வந்து இப்படி சுற்றிக்கிட்டு போகிறத குறுகியாக உடைச்சாங்க. அதுக்கு பேர் தான் பனாமா கால்வாய் திறப்பு. அப்போ ரெண்டு குறுகிய நிலப்பகுதிக்கு பேர் தான் நிலச்சந்தி. எடுத்துக்காட்டு பனாமா கால்வாய். அப்போ நீர் சந்திக்கு எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? நீர் சந்திக்கு எடுத்துக்காட்டு, ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி. இப்போ இந்தியா இருக்கா, இங்கே இலங்கை இருக்கா, இலங்கை இவத்த இருக்கும், சரி இவத்தை சின்னதாக போட்டுக்குவோம். இந்த ரெண்டு பகுதிக்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள நீர் சந்தி. ஓகேங்களா? இதுக்கு பேர் பாக்நீர் சந்தி. பாக்நீர் சந்தி. அப்போ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்திக்கு பேர் என்ன கேட்டோன்னா பாக்நீர் சந்தி. ஓகேங்களா? அப்போ நிலசந்தினா என்ன நினச்சிக்கிட்டீங்க? இரண்டு குறுகிய நிலப்பகுதியை இணைக்கக்கூடியது நிலச்சந்தி. அதுக்கு எடுத்துக்காட்டு பனாமா கால்வாய். நீர் சந்திக்கு இரண்டு குறுகிய நீர் பகுதிகள் இணைக்கக்கூடியது நீர் சந்தி. எடுத்துக்காட்டு இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய பாக்நீர் சந்தி. அடுத்து பாருங்க, விரிகுடான்னு ஒன்று கேட்டிருக்கிறான். விரிகுடான்னா என்னன்னா அப்படியே திருப்பி போட்டுக்காங்க. விரிகுடா என்பது, ஓகேங்களா, மூணு பக்கம் நிலம், ஓகேங்களா, ஒரு பக்கம் நீர், அப்படியே திருப்பி போட்டுக்கா. அப்போ மூணு பக்கமும் நிலமாக இருந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விரிகுடா. அப்போ இந்த வங்காளதேசம் இருக்குது பாருங்க, வங்காளதேசம், ஓகேங்களா, மூணு பக்கமும், ஓகேங்களா, எங்கே உள்ளே இருக்கும் ஒட்டி இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் மூணு பக்கமும் நிலமாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் நீராக இருக்கும். ஓகேங்களா? விரிகுடாவுக்கு எடுத்துக்காட்டு வங்காள விரிகுடா. விரிகுடாவுக்கு எடுத்துக்காட்டு வங்காள விரிகுடா என்பது ஒரு பக்கம் நிலம், அதாவது மூணு பக்கம் நிலம், ஒரு பக்கம் நீர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 150வது கொஸ்டின். மதராஸ் அதிபூர்வமாக சென்னையாக மாற்றப்பட்ட ஆண்டு 1996. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா மதராஸை மெட்ராஸ்னு ஃபஸ்ட்டு மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்க? மெட்ராஸ்னு மாற்றுவாங்க. அது 1969. ஓகேங்களா? மெட்ராஸை மதராஸ்னு மாற்றினது 1969. யார் மாற்றினாங்கன்னா அண்ணா. அது தமிழ்நாடுன்னு மாற்றினது 1996. தமிழ்நாடுன்னு மாற்றினது தான் இந்த ஆண்டு ஜூலை 14. அப்போ மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயர் மாற்றம் செஞ்சது ஜூலை 17, 1996. ஓகேங்களா? அப்போ சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு 60 கொஷின் நம்ம வீடியோவாக பார்த்தோம். இந்த 60 கொஷினும் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த PDF ப்ளஸ் வீடியோவை நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவும் பிடிஎஃப்பும் பார்த்துருக்காங்க. அதில் நிறைய பேர் 95 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கேன் அப்படின்னு கமெண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது பிடிஎஃப்பையும் வீடியோவையும் பார்த்த ஒரு சில ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, எனக்கு 95 மார்க்கு கிடைக்கிது சார் அப்படின்னு எனக்கு பிடிஎஃப், அதாவது கமெண்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் 100 பேர்த்துக்கு மேலே பிடிஎஃப் நம்மக்கிட்டால இருந்து வாங்கினீங்க. இந்த பிடிஎஃப்னுடைய கெப்பாசிட்டி என்ன? உங்களுக்காக நைட்டு பகலாக எடுத்தோம், நிறையா வீடியோ போட்டோம். ஓகேங்களா? நிறையா பேர் பார்த்தீங்க. பார்த்ததுனால அவங்க சொன்னது, அவங்க பிடிஎஃப் வாங்கினது கொஷின் இருக்குதா இல்லையா அப்படின்னாவது தேடியாவது பார்த்தீங்களா? யாருமே தேடியும் பார்க்கல. ஒரு
விடிய விடிய நாம் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்ததுக்கான பலன் எனக்கு இல்லை. ஓகேங்களா, பலன் எனக்கு இல்லை. ஓகேங்களா, நீங்கள் உங்களுடைய வீடியோ கொஷினு நிறையா வந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோவும் அடுத்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு தரத்துக்கு தயார் நிலையில் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.